Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிரணவ் மோகன்லாலோட நடிப்பில் ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட பேரு டைஸ் ஐரே. இந்த படத்தோட டீசர் வந்திருந்தது. அந்த டீசர்லேயே வந்து நிறைய பேர் இந்த வேர்டுக்கான மீனிங் சொல்லியிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா ஜட்மெண்ட் டேவாமா. அதே மாதிரி இன்னொரு பேரும் ஒன்று சொல்லியிருந்தாங்களே, மாஸ் ஆஃப் டெத் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த டீசர் செம ஸ்பைன் சில்லிங் டீசராக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணும்போதே காப்பிரைட் கிளைம் கேட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிவிட்டேன். எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வரக்கூடாது, கிளைம் வந்தால் பிரச்சனை இல்லை, போயிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நல்லா போச்சு. 1 வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குளோபலி பிளாக்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நானும் அந்த போர்ஷனை மட்டும் அப்படியே டிலீட் பண்ணி தூக்கிட்டேன். இந்த ட்ரைலரையும் ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஒரு வேறு காப்பிரைட் கிளைம் கேட்டதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. குளோபலி பிளாக்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போவே டிலீட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 1 minute 59 seconds. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா பிரம்மயுகம் படத்தை எடுத்திருந்தார்ல நம்ம மம்முட்டி சாரை வச்சு, அவர் தான் எடுத்திருக்காரு. அந்த படம் எனக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு பிரம்மயுகம் டேரக்டர்லாம் எனக்கு தெரியாது. பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க பிரம்மயுகம் படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது, அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த ட்ரெய்லர் இப்போ பார்க்கலாம் வாங்க. 3, 2, 1 go. எடுத்தோடனே இதே எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றுற மாதிரியே കാണിക്കുന്നത്. നൈറ്റ് ഷിഫ്റ്റ് വൈനാട് സ്റ്റുഡിയോസ്. ഓക്കെ, ആ കുട്ടിയുടെ കാര്യം നിനക്ക് തോന്നിയപ്പോഴേ പറയായിരുന്നില്ലേ, ചിലപ്പോൾ അത് രക്ഷപ്പെട്ടിരുന്നെങ്കിലോ. അങ്ങനെ എനിക്ക് തോന്നുന്നതൊക്കെ നാട്ടുകാരോട് പറഞ്ഞു നടക്കാൻ പറ്റും. അവരെന്ത് കയറി എന്നിട്ടാ തോന്നലിപ്പോ ശരിയായില്ലേ? based on some true events. Okay, ഞാൻ രാവിലെ ഒരു ദിവസം നോക്കിയപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചു തുണിയാണ് വെള്ളത്തിൽ കിടക്കുന്നതെന്ന് വിചാരിച്ചു. ആ കുടുംബത്തിന് എന്തോ ശാപമുണ്ട് സാറേ. ആകെ ഉണ്ടായിരുന്ന ആന്തരികം അതിൻ്റെ അവസ്ഥ ഇപ്പം ഇങ്ങനെ ആയില്ലേ? ஓ, பயமுறுத்துற மாதிரியே வச்சிருக்கானுங்களே. വേറാരോടും പറഞ്ഞത് വിശ്വസിക്കും. அந்த மியூசிக் எலிவேட் ஆகிறது. DIES. ஓ, ஏதோ நடக்க போகுது. ஓ, கலர் சேஞ்சிங். வாவ், ராகுல் சதாசிவன், ரைட்? ஹாலோவன் 2025. ஹாலோவன்னா எப்போயா? ஹாலோவன்னா எப்போ? ஓகே, ட்ரெய்லர் செம்ம ட்ரெய்லர் நல்லா இருக்குது. பட் அந்த டீசரில் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, கை இப்படி வச்சுருப்பார், பைட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி உருவம் எதுவுமே இருக்காது, அந்த பைட் பண்ணுறதை மட்டும் காமிச்சு அப்படியே கத்துவார். அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் அந்த மாதிரி ட்ரெய்லரில் எதுவும் வரல. ஓகே, எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி எண்டில் வரும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். அதுவும் அந்த ரெட் கலர் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பார்க்கும்போது. இவர் வந்து ரொம்ப செலக்டடாக நடிக்கிறாரு அப்படின்னு தோணுது. ஹிருதயம் பார்த்தேன் அவரோட படம், அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டு வருஷங்களுக்கு சேஷம்னு நினைக்கிறேன். இல்லை, எஸ், கொஞ்சம் கேப் விட்டு வருஷங்களுக்கு சேஷம். ஆமாம், அப்படி தான் அந்த வினீத் ஸ்ரீனிவாசனும் சொன்னார். இவர் வந்து செலக்டடாக தான் படங்கள் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி நடிக்கிறதும். கொஞ்சம் ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ்லாம் நிறையா செஞ்சு அதுக்கப்புறம் தான் நடிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் யார்? மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, யார் மியூசிக்? வந்து கிறிஸ்டோ ஜேவியர். ஓகே, இது பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. RDXக்கு இவர் தானே மியூசிக்கு, கிறிஸ்டோ ஜேவியர். பிரம்மயுகம், ஜேர்னி ஆஃப் லவ் 18+. ஓகே, சூக்ஷமதர்ஷினி இங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது. டர்போ, ஓகே, சொர்க்கவாசலுக்கும் இவர் தான் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் தான் இவரோட பேர் பார்த்துருந்தேன். நம்ம அஜய் பாலாஜி நடிச்சிருப்பார்ல சொர்க்கவாசல், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இவர் தான். அதுக்கப்புறம் மடோனல் சாவமா
தெரில, பேர் வாசிக்க தெரில. டர்போ மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சூக்ஷ்ம தர்ஷினிலையும் மியூசிக் சூப்பராக இருந்தது. அந்த என்னது டிடெக்டிவ் மாதிரி ஒரு மியூசிக் வச்சுருப்பாங்க நஸ்ரியா மேம்க்கு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. பிரம்மயுகம் ஐயோ மரட்டி விட்டுருந்துருப்பாப்ல. ஓகே, அவர் தான் மியூசிக். எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த எலிவேட் பண்ணுற இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த படத்தோட இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட சேனல் வந்து 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகுது. ஐ ஹோப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா இல்லையான்லாம் தெரியாது. உங்களுக்கு ஒரு வேலை நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.